அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 15/6/2024 முதல் 16/7/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் ராசியில் தான் இருக்கார். 2ஆம் இடத்துல 21 நாள் இருக்கார் கடகத்தில். இந்த தமிழ் மாதம் ஆணி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சூப்பராகவே இருக்க போது. ரொம்ப அற்புதங்கள் நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ராசிநாதன் ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் இருக்கிறது மிக மிக சிறப்பு. முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் ராசியில் இருக்கார். 5 கூடிய சுக்கிரனும் ராசியில் அதிகபட்சமாக 22 நாள் இருக்கார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 11இல் ஆட்சி பீடம், 10இல் ராகு. ஒரு பாவியாவது ஒரு பாம்பாவது இருக்கணும்னுவாங்க, பாம்பு இருக்குது. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். என்னங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஓரளவுக்கு நன்மைகள் நடக்குமா அப்படின்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போது வக்ரகதியில் அடைஞ்சிட்டார். இப்போ ஆனி மாதம் 5ஆம் தேதி பகல் 3:12க்கு வக்ரம் ஆரம்பம். அப்போ ஒரு 8இல் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நல்லதுங்களா? நல்லது இல்லையே. அப்போது அஷ்டமத்து சனியினுடைய வேலையை செய்யும், அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். அப்போது நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. இது நாள் வரைக்கும் 9இல் இருந்து யோகமாக இருந்துச்சு உங்களுக்கு. சனி பகவான் நல்லதே செஞ்சார். இப்போ அதற்கு மாறாக தீய பலன்களை தரும் நிலையில் இருக்கிறார். ஆதலால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். ஓரளவுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலேயே ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, மீடியாத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கும். சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் இந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்தா முயற்சி திருவினை ஆக்குமா? இல்லை, முயற்சி தோல்வி அடையும். இப்போ நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை சனி பார்க்குது. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் எடுக்கிற முயற்சிகள் காலதாமதமாகும். எடுத்துமா முடிச்சோமான்னு முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அது மட்டுமல்ல, அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 3ஆம் இடம் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபிசிக்கல், இந்த மல்லு யுத்தம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான காலம்.
கொஞ்சம் அதிக எஃபோர்ட் தேவைப்படும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. இல்லை அவங்க நீட் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு எந்த கோர்ஸில் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சேர்த்து விடுவீங்க. வெளிநாடு அனுப்பணுமா, போய் படிக்க வைக்கணுமா, கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க. அப்படி ஒரு நிலை இருக்குது. 4ஆம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் சொத்து பத்துக்கள் வாங்குவது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை இடம் விற்கிறது வாங்கிறது போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இது எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். இந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் இருக்கிறதால குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் உண்டு. பிள்ளைகளால் அனுகூலங்கள் உண்டு, பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பாங்க. அவங்களால கௌரவம், புகழ், அந்தஸ்தை பெற முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் சுக்கிரன். இப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். ஏற்கனவே 6ஆம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டு இருக்கார், இப்போவும் சனி பார்த்துட்ருக்கார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போது சனி பார்க்குறாருன்னா இது நாள் வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும், மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க, செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இனி அப்படி அல்ல, தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டிருந்த காலம் போய் இப்போது எதிரிகளே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலும் வந்தாச்சு. கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக கடன் காட்சிகள் குறைஞ்சி நல்ல நிலைக்கு புதுசாக கடன் வாங்கிங்க. கடன் காட்சியே இல்லை அப்படின்னு சொன்னால், மற்றபடி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி, உங்கள் மேலே அதிகாரிகள், உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்களும் சரி, உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம். அற்புதமாக சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க. அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 9 இருக்கும் சனி வக்ரகதியில் இருக்கிறதால அஷ்டமத்து சனின்னு சொன்னோம். இருந்தாலும் 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ஓரளவுக்கு தீய பலன்கள் குறைஞ்சி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் இடம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. அது உயர்கல்விக்காகவும் போகலாம், உத்தியோகத்துக்காகவும் போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காகவும் போகலாம். எதற்காக சென்றாலும் சாதிக்க போகிறீர்கள். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. வரா கடன்கள்லாம் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி 9ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால எச்சரிக்கையாக இருங்க. ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி நடந்து கடைசியில் பிரச்சனையில் டிஸ்பியூட்டில் கொண்டாந்து விட்டுருவோம். கொஞ்சம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தைரிய குறைவு ஏற்படும், அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகு பகவான். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், பாம்பாவது இருக்கணும்னு வாங்க, பாம்பே இருக்குது ராகு பகவான். அப்போது ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகுவுக்கு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலை நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இன்புட்டு இருந்தால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும்ல, சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்க கண்டிப்பாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான காலம்.
எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், உற்பத்தி அதை யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. தொழிலில் நீங்கள் 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 100 ரூபாய் கட்டே கிடைக்குங்க. அந்த அளவுக்கு தொழிலில் ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சியை பார்த்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை கொட்டி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்போது செவ்வாய் பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்துல இருக்கிறது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்த சகோதரிகள் இருந்தால் அவங்களால பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம். இருந்தாலும் செவ்வாயை சனி பார்ப்பதால் இந்த மெக்கானிசம் ஃபீல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அந்த கம்பெனியில் மெஷின் ஆப்ரேட்டராக இருப்பாங்க, இது போல் இருப்பாங்க, இல்லை டிரைவர், கார் டிரைவர், இல்லை இது போல் ரொம்ப அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். கை காலில் அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்க. லாபம் வரும், தொழிலில் லாபம் வரும். ஒரு சிலருக்கு ஏற்றளவில் இருக்கும், அது கைக்கு வர்றது காலதாமதம் ஆகும். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலம். வீட்டுக்கு சுப செலவு தாங்க நடக்கும், அசுப செலவுக்கு வேலை இல்லைங்க. சுப செலவு, அசுப செலவு 2 பிரிவு இருக்குது. சுப செலவுங்கிறது சந்தோஷமாக கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம். அப்போ கடனை உடனே வாங்கி கூட செலவு பண்ணுங்கள். ரொம்ப அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, அரசியலில் உயர் பதவியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை மட்டுமல்ல, IAS, IPS, IFS போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள், அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், பத்திரிகை துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனி மாதம் 9, 10, 11 சந்திராஷ்டம தேதி வருவதால் இந்த 3 நாளும் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, பாதி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி நீங்கள் சூதனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியினுடைய வீச்சு இருக்கும், தாக்கம் இருக்கும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்படுங்கள்.